தாரமற் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தோ தில்லையூரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமியல் தாதி எப்போது எங்கள் சிந்தனையுள்ளே காரமர்பேணி கணபதியே நிற்க கட்டுரையே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம் அபிராமி அந்தாதியை பற்றி ஒரு தொடரை ஆரம்பித்து ஒரு முதல் பதிவை நாம் முதல்ல பார்த்துக்கிட்டோம். இந்த முதல் பதிவில் அபிராமி அந்தாதி என்னுடைய வரலாறு, எப்படி அந்த நூல் எழுதப்பட்டது, யார் எழுதினது, இதெல்லாம் விவரமாக பார்த்தோம். இதில் அபிராமி அந்தாதி என்பது அபிராமிப்பட்டர் என்ற ஒரு சாக்த உபாசகர் அம்பாளின் மேல் அளவிலாத பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர். அவர் உண்மையான பேர் சுப்பிரமணிய பட்டர். அபிராமியின் மேல் கொண்ட அந்த பக்தியின் காரணமாக அபிராமிப்பட்டர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் அபிராமியின் மேலே முக்கியமாக பல நூல் எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமானது அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி 102 பாடல்கள். அந்தாதி பாடல்கள் 100, கணவதி காப்பு 1, பலசுத்தி 1 ஆக 102 பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்கள் அனைத்தும், இந்த 100 பாடல்களும் அந்தாதி என்ற யாப்பிலக்கண நடையில் எழுதப்பட்டது. தமிழில் அழகான நூல்கள். அது ஒரு ஆத்ம சமர்ப்பணமாக அவருடைய உள்ளத்திலே எழுந்த உணர்வுகளை எல்லாம் பக்தியின் வெளிப்பாடாக வெளிப்படுத்திய ஒரு நூல் அது. அதனுடைய வரலாறு நம்ம பார்த்தோம். அவருடைய ஈடுபாடு, தன்னையே மறந்த நிலை, அம்பாளுடைய நினைவு வரும்போது தன்னையே மறந்த நிலையில் அந்த நிலையில் தான் அமாவாசைக்கு அடுத்த நாளன்னைக்கு பௌர்ணமி என்று மகாராஜா நடுவர் சொன்னார். இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி முதல் பாடல் எல்லா செயல்களும் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். கணபதியை நினைக்காமல், விநாயகரை நினைக்காமல், அவருடைய திருவடிகள் தொழாமல் எந்த செயலும் நம்ம நடைபெறாது. நம்ம அதனால் முதல் பாடல் விநாயகர் வணக்கம், அது கணபதி காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் இல்லாமல் எந்த செயல்பாடும் நடக்காதுங்கிறத நம்ம எல்லா விதமான ஆரம்ப நிலைகளிலும் நம்ம பார்த்துருக்கோம். எந்த செயல் நடந்தாலும் விநாயகரை தொழாமல் நடக்க முடியாது. உதாரணம் சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்தோம். அதே மாதிரி சிவபெருமானே திரிபுர சமூகாரத்தின் போது கணபதியை நினையாமல் போனதினால் அந்த தடை ஏற்பட்டதெல்லாம் பார்த்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த அபிராமி அந்தாதியை பாடும்பொழுதும் அபிராமிப்பட்டர் முதல் பாடலாக கணபதியை பாடுறார். கணபதியை பாடும்போதும் அவர் முதல்ல கணபதியை தான் பாடுறாரு. அதுலேயும் அம்பாளையும் பரமேஸ்வர பெருமானையும் அதை இணைத்து பாடுகிறார். அது என்ன, அவருடைய சிந்தையில் என்னைக்கும் அம்பாளும் பரமேஸ்வரரும் அந்த சிவ குடும்பமும் என்றைக்கும் ஒரு சிந்தையிலே இருக்கும். அதனால் அந்த சிவனை நினைத்து அவரோடு இணைந்திருக்கும் அம்பாளை நினைத்து, அவர்களுடைய குழந்தையான கணபதியை நினைத்து, கணபதியே நீ எனக்கு இந்த அபிராமி அந்தாதியை பாடுவதற்கு துணையாக நிற்க வேண்டும், உன்னை நினைத்தே நான் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாடுறாரு. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம முதலே கேட்டிருக்கோம். மறுபடியும் இன்றைக்கும் நம்ம கேட்டிருக்கோம் அந்த பாட்டை. இப்போ நான் அந்த பாடலை சொல்கிறேன், கேளுங்க. தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேரி கணபதியே நிற்க கட்டுரையேங்கிறாரு. அப்படின்னா இதில் எளிமையான பாடல் தான். உங்களுக்கு இதில் கஷ்டமான அபிராமி அந்தாதியுடைய எல்லா பாடல்களுமே எளிமையாக தான் இருக்கும். அதில் விளக்கங்கள் உள்பொருள் நிறையா இருக்கும். படிப்பதற்கு எளிமையாகவும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இப்போ இந்த தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்துன்னு முதல்ல சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாருன்னா, தார் அமர் ஆனால் 2 மாலையை சொல்கிறார். தார்னாக்கா மாலைகள். அதில் அந்த மலையிலே அந்த அமர்னா அதில் அந்த மாலையிலே அமர்ந்தல்ல மலை 2 மாலையை சொல்கிறாரு. ஒன்று தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சொல்கிறாரு. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, கொன்றை மாலை
பரமேஸ்வரனுக்கு உரியது, அப்பனுக்கு உள்ளது. சண்பக மாலை அம்பாளுக்கு உள்ளது. இப்போ ஒரு தாரமையும் கொன்றை மாலையையும் சண்பக மாலையும் அணைந்திருக்கும் பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அது 2 பேரும் சொல்கிறாரு. அப்பனும் அம்மையுமாக இருக்கின்ற 2 பேரும் எப்படின்னா அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க இல்லையா. வலப்பக்கத்திலே பரமேஸ்வரராகவும் இடப்பக்கத்திலே உமையம்மையாகவும் இருக்கின்ற அந்த ரூபத்திலே வலப்பக்கம் பரமேஸ்வரன் கொன்றை மாலையும் இடப்பக்கம் அம்பாள் சண்பக மாலையும் அணிஞ்சிருக்காங்க. நீங்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கும்போது தெரியும் இல்லையா. வடப்பக்கம் வலது பக்கம் முழுவதும் ஒரு ஆண் உருவமாகவும் இடப்பக்கம் முழுவதும் பெண் உருவமாக இருக்கும் இல்லையா. இங்கே குழை அணிந்திருப்பாங்க, தோடு அணிந்திருப்பாங்க. அதுமாதிரி கையில் பார்த்தீங்கன்னா இவங்க வளையல் அணிஞ்சிருப்பாங்க, இந்த கையில் அவர் நாகங்களை இணைந்திருப்பார். அது மாதிரி எல்லாம் இரண்டும் இணைந்த உருவம் தானே அர்த்தநாரீஸ்வரரும். அந்த நிலையில் தான் வலப்பக்கத்திலே கொன்றை மாலையும் இடப்பக்கத்திலே செண்பக மாலையும் அணிந்த சாத்தும் யார் அப்படின்னா தில்லை ஊரார். தில்லைனா சிதம்பரம். சிதம்பரத்துக்கு உரியவர் யார்? சிதம்பரத்துக்கு உரியவர் நடராஜ பெருமான் இல்லையா. மதுரைக்கு உரியவர் மீனாட்சி இல்லையா. சிதம்பரம் அப்படின்னாலே நடராஜர் தான். அந்த நடராஜர் அவர் அங்கே முதல் தெய்வமாக வாழ்கிறார். அந்த நடராஜர் தம் பாகத்து அவருடைய உடம்பில் இந்த இடது பாகத்திலே ஒரு பாதியாய் நிற்கும் யார்? உமை அம்பாள் இடது பக்கத்திலே பாதியாக இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அந்த இருவருடைய அழகான மைந்தனே மகனே அப்படிங்கிறார். இப்படியா இப்போ முதல்ல அம்பாளையும் அப்பனையும் வாழ்த்தி அவர்களுடைய மாலை அணிந்த அந்த இருவரையும் வாழ்த்தி அவர்களுடைய மைந்தனேன்னு கூப்பிட்றார். அந்த மைந்தன் 2 அவர்களுக்கு 2 மைந்தன், ஒன்று முருகர் பெருமான் ஒன்று, இன்னும் கணபதி ஒன்று. இந்த கணபதியை கூப்பிட்றாரு. விட்டு இப்போ உலகு 7 பெற்ற இந்த 7 உலகும் பெற்ற இந்த 7 உலகத்தையும் யார் பெற்றது? ஒரே தாய் தான். இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரே தாய் தான். ஓம் ஸ்ரீமாதான்னு லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது இல்லையா. இந்த ஸ்ரீமாதாங்கிறது உலகத்துக்கே ஒரே தாய். அந்த 7 உலகும் பெற்ற தாயான யாருன்னா சீர் அபிராமிங்கிறார். சீர் பொருந்திய அபிராமி. அப்போ அபிராமின்னு சீர்னாக்கா அழகான, பெருமையான, உயர்ந்த, இன்னும் எல்லா விதமான அட்ஜெக்டும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சீர்ங்கிறதுக்கு அனைத்து உயர்ந்த உன்னதமான பொருள்களும் பொருந்தும். அப்படிப்பட்ட அபிராமி அன்னையின் அருளையும் அழகையும் அது 2ஐயும் எடுத்து அழகாக சொல்லக்கூடிய அந்தாதிங்கிற இந்த பாடல், இந்த அந்தாதி தொகையில் அமர்ந்த இந்த பாடல், இந்த நூல் நான் ஒன்று பாட போகிறேன். அந்தாதியில் பாட போகிறேன். இதில் எத்தனை பாடல்னு ஒரு 100ன்னு சொல்லலை. மனதில் தோன்றதெல்லாம் அந்தாதியாக பாட போகிறேன். அந்த நூல் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும், அதாவது இமைப்பொழுதும் நீங்காமல்னு சொல்லுவார் இல்லையா. மாணிக்கவாசகர் சொல்லுவார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள்னு திருவாசலில் சொல்லுவார் சிவபுராணத்தில். அதே மாதிரி எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் என் சிந்தையுள்ளே, இதே மாதிரி என்னுடைய சிந்தையுள்ளே, அங்கே சிந்தையுள்ளே நினைவில் நெஞ்சில் எப்பொழுதும் நீங்காத நெஞ்சில் இருக்குன்னு சொன்ன மாதிரி என்னுடைய சிந்தையிலே இருக்க வேண்டும். சிந்தையிலேன்னு என்னுடைய சிந்தையினிலே இருக்க வேண்டும். அதுக்கு யார் துணை பண்ணணும்னு கேட்டால் கணபதியே, நீ கணபதியேன்னு சொல்கிறார். நீ தான் துணைன்னு இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீ கணபதி என்ன சொல்கிறாருன்னா காரமர் மேனிங்கிறார். காரமர் மேனின்னா மேகம் போல கரிய நிற மேனியை உடையே கணபதியேங்கிறாரு. கணபதிக்கு மேகம் கணபதி விட்டு வெள்ளையை தான் சொல்லுவாங்க. சுக்லாம்பரதரம் அப்படின்னு எல்லாமே வெள்ளை. எல்லாமே சுக்லாம்னா வெள்ளை தானே. அவர் வெள்ளையை தான் நம்ம ஆரம்பிக்கிறதே சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம்னு சொல்லும்போது அது வெள்ளையை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு பேரழகு கருநெறிய மேரியே உடைய கணபதி. அது எதுக்காக சொல்கிறாருன்னா மேகத்தை போல கருநிறங்கிறார். இப்போ இந்த மேகத்துக்கு கணபதியை ஒப்பிடுகிறார். இது நிறத்துக்காக ஒப்பிடுகிறாரா, வள்ளல் தன்மைக்காக ஒப்பிடுகிறாரா அப்படின்னு தான் நம்ம கொள்ள வேண்டும். இப்போ மேகம் இல்லாட்டி மழை கிடையாது, மழை இல்லாட்டி நீர் கிடையாது, நீர் வளம் இல்லாட்டி ஒரு உலகமே வாழ முடியாது இல்லையா. இந்த உலகமே வாழ்வதற்கு நீருற நீருற வரப்புயரம் வயலுற நெல்லுயிரம் நெல்லுயிர குடி உயிரம் அப்படின்னு ஒரு அம்பையார் பாட்டு இருக்கு இல்லையா. அதனால் ஒரு வாழ்க்கையிலே ஒரு சமுதாயமே உயரணும்னா நீர் வேணும். தண்ணி இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீரின்று அமையாது உலகினில் அப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த நீரை கொடுப்பது இந்த மேகம். இந்த மேகம் எப்படி அளவில்லாத அந்த வர்ஷிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வர்ஷிக்கிறதுனா மேகம் வர்ஷிக்கிறதுனா மேகம் அப்படியே பொழியுதும்பாங்க. அந்த பொழிகின்ற மேகத்தை போல கரிய மேனியை உடைய கணபதிங்கிறார். அப்போ இங்கே அவருடைய வள்ளல் தன்மையை சொல்கிறார். அவர் நிறத்தை சொல்லும்போது அவர் வெள்ளை நிறம், அவர் சுக்லாம்பரர் தான், வெள்ளை நிறத்தை உடையவர் தான்.
ஆனால் வெள்ளை நிறத்தராக இருந்தாலும் அவர் கரிய நிறத்தை உடைய மேகத்தை போன்றவர், உள்ளத்தினாலே கருணையினாலே அருளினாலே மேகத்தை போன்றவர். அப்படிப்பட்ட கணபதியே, எனக்கு நிற்க கட்டுரையே, எனக்கு இன்னும் உள்ளத்திலே நிற்க வேண்டும். நீ கணபதி இருந்தால்தான் என்னால் இந்த செயலை விக்னமில்லாமல் நடத்த முடியும். அதனால் அந்த செயலை விக்னமில்லாமல் தடையில்லாமல் நான் இந்த அபிராமி அந்தாதி பாடலை எழுதுவதற்கு அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. மறுபடியும் இந்த பாட்டை சொல்கிறேன், அழகான பாட்டு தான் விடுங்க. தாரமர் கொன்றையும் சண்டுக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள் நிற்க சிந்தையுள்ளே காரமர மேனி கணபதி நிற்க கட்டுரையே அப்படின்னு சொல்லி போடுகிறாரு. அதனால் கணபதியை தொடாமல் எண்ணாமல் எதுவும் இயலாது, எந்த காரியமும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த கணபதி காப்பு, இது கணபதி காப்புன்னு சொல்கிறார். கணபதி அவர் தான் காக்க வேண்டும் அப்படிங்கிறார் சொல்லிட்டு இந்த மாதிரி 2 அர்த்தநாரீஸ்வரராக அம்மையப்பன் தானே, தாயுமானவர், அவர் தாயுமானவர், அம்மையப்பன் அம்மையும் அப்பனமாக இருக்கிறவர். அதனால் கொன்றை மாலையும் சம்பக மாலையும் 2 பேரும் அணிந்திருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் அணிந்து ஒன்றாக தில்லையிலே அங்கே முதல் கடவுளாக, பிரபஞ்சத்துக்கே முதல் கடவுள் பரமேஸ்வரன் தான். ஆனால் தில்லையில் நடராஜர், தில்லைன்னா நடராஜர் தான். அந்த நடராஜராக இருக்கின்ற அவருடைய இடப்பக்கத்தில் வாழ்கின்ற உமையம்மை, நீங்கள் 2 பேரும் பெற்ற மைந்தனே, அப்படிப்பட்ட இந்த 7 உலகையும் பெற்ற சீரபிராமி. அபிராமி ஒன்றை மட்டும் வக்கலை, முருகனை மட்டும் இந்த 7 உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் அம்பாள் தான் பெற்றெடுத்தவள். அதனால தான் அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு பேர். அப்படிப்பட்ட உயர்ந்த அன்னையின் மைந்தனே, அந்த அம்பானுடைய அருளையும் அழகையும் எடுத்து கூறும், அம்பாளுடைய அழகையும் அருளையும் அனைத்தையும் எடுத்து கூறதுக்கு நான் அந்தாதி பாட போகிறேன். அந்த பாட்டு எப்பொழுதும் என் சிந்தையுள் நிற்க, அது என்னுடைய நினைவு டைவர்ட் ஆகவே கூடாது. டைவர்ட் ஆனாக்கா இப்போ என்னங்க சிதறாமல் நான் இருக்க, நீ அதற்கு நீ கரிய மேனிங்கிறது அவருடைய அருளை கொடுக்குது. மழையும் போன்ற மேகத்தை போன்ற அருளை கொட்டுகின்ற கணபதியே, நீ எனக்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காரு. ரொம்ப அழகான பாடல் இது. கணபதி காப்பு இந்த பாட்டில் இன்றைக்கி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவாக நம்ம முதல் பாடலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேர்களும் அம்பாளுடைய கடாட்சமும் மகாகணபதியின் துணையும் எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானுடைய பேர்களும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் முதல் பாடலிலிருந்து ஆரம்பிப்போம். ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன்.